வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேலூர்ல எந்த முறையும் இல்லாம ரொம்பவே எமோஷனலா அழுதெல்லாம் பேசியிருந்தாரு. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தஞ்சையில நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல சும்மா சிரிச்சுக்கிட்டே தரமான பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ண டாப் 10 சம்பவங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. விஜய் அவர்களுக்கு பாஜகவை பத்தி பேசணும்னாலே பயம். அவர் பாஜகவை பத்தி பேசவே மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஓப்பனிங்கே சும்மா தரமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சென்னையில இருந்து பிஜேபிக்கு எதிராக கூவுறவங்க ஈடியில ஏதாவது ரைடு வந்துருச்சு அப்படின்னா டெல்லிக்கு வெள்ளை கொடி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் பாஜகவையும் வச்சு செஞ்சுட்டாரு. அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்மளோட தமிழ்நாட்டையும் டெல்லியையும் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டெல்லியால தமிழ்நாட்டை, அதாவது நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கவே முடியாது. சிஎஸ்கே அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது விசில் போடு அப்படிங்கிற மாதிரி தான். சோ இந்த எலெக்ஷன்ல 2026ல அந்த விசில் சத்தம் தான் எல்லா இடத்துலயுமே அதிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்க கனெக்ஷனை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. மக்களை விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஈஸியா பிரிக்க முடியாது. அவங்களோட உறவு அப்படிங்கிறது இப்ப விஜய் அவர்கள் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுனால மக்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த உறவு இயற்கையாவே நடந்த ஒரு விஷயம். அதை குடும்பங்களோடயும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இது ஒரு அப்பா மகனுக்கான ஒரு உறவு, அம்மா மகனுக்கான உறவு, அண்ணன் தங்கைக்கான உறவு, அக்கா தங்கச்சிக்கான உறவு, அக்கா தம்பிக்கான உறவு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு குடும்பமான உறவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எலெக்ஷனோட உறவு கிடையாது. இது எமோஷன். அந்த எமோஷன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல், ஒரு ஓஷோனிக் எமோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது யாராலையுமே பிரிக்க முடியாத ஒரு ஆழமான உணர்வு அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நிர்வாகி கூட்டத்தில இருந்து தாவேகா தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இருந்த ஒரு போட்டோ காமிச்சாங்க. உண்மையிலே அது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. இந்த டிவோர்ஸ் கேஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். சோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்துக்கும் சோறு போடுற விவசாயிகளை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம போய் டாக்டரை பார்ப்போம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நம்ம வக்கீலை பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தேவையானவங்களை நம்ம போய் சந்திப்போம். ஆனா நம்ம சாப்பிட்றதுக்கு காரணமா இருக்க விவசாயிகளை பத்தி நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கறதே இல்லை. அவங்கள நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த அடுத்த ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல நான் விவசாயியோட மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்ய முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வச்சிருந்த அந்த நெல்லெல்லாம் முளைச்சு விவசாயிகளுக்கு நடந்த கொடுமைகள்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நாம எப்பவுமே துணையா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அடுத்து சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீரால நம்ம திவாலாக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலத்தடி நீரே குறைய போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மணல் கொள்ளை, மலையை வெட்டுறது, கனிம வளங்களை திருடுறது, இதெல்லாம் யாரு பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் திமுக தான் பண்றாங்க. அதுக்கான டீல் எல்லாம் நீங்க தானே பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுமே ஸ்டாலின் அவர்களை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் நம்ம கிட்ட அடிச்சுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவங்க ஒத்துமையா தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே மங்காத்தா படம் பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் நான் உள்ள வெளியே அப்படின்னு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இப்ப திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுக ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இப்ப ஏதாவது ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம, அந்த எஸ்ஓபி பெர்மிஷன் கொடுக்காம தடுக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக தேவையில்லாம விஜய் அவர்கள் மேல பழிக்கு மேல பழியா போட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நிலைமையில சிஎம் சாரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கட்சிகள்ல ஏகப்பட்ட பிரச்சனை, கூட்டணியில தொல்லை, இதுக்கு நடுவுல இப்ப விஜய் அவர்கள் வந்ததுனால ஸ்டாலின் அவர்களால தூங்க முடியாத ஒரு நிலைமையே ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. நான் பாட்டுக்கும் ஹைவேல சைக்கிள்ல
அப்படி ஜாலியா போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு மக்கள் சக்தியை ஒன்னா திரட்டி கூட்டிட்டு வந்ததுனால இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தூக்கமே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொடர்ந்து 2 முறை யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சது இல்ல, அதனால ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த முறை டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனானப்பட்ட அவங்க அப்பாவே இது வரைக்கும் ஜெயிச்சது இல்ல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு அப்படியே கலைஞர் அவர்களை பத்தியுமே ஒரு அடி அடிச்சுட்டு போயிருக்காரு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண வரணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிதி சுமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட அப்பாவுக்கு வந்து நீங்க வந்து வெண்கல சிலை வைக்கிறதுக்கு மக்களோட பணத்தை தானே அது மூலமா தானே வச்சீங்க, அப்ப அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து நிதி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காரு. கரூர் சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து ஜனநாயகன் படத்துக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட சென்சார் இஷ்யூ சொல்லி விஜய் அவர்களை வந்துட்டு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த சமயத்துல வந்து முதல்வர் அவர்கள் வந்து சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க. அதுக்காக முதல்வர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நன்றியை வந்துட்டு டைரக்டா சொல்லல. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாதிரி இல்ல, ஆனா சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் மக்கள்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, மக்களை நேசிக்கிற உங்களுக்கு விஜய் வேணுமா இல்ல மக்களோட விரோதியான ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அங்க உள்ள சத்தம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் வேணும், டிவிகே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சத்தம் தான் அந்த நிர்வாகிகள் கூட்டம் ஃபுல்லாவே கேட்டுச்சு. அதுக்கப்புறமா நாங்குநேரி சம்பவத்தை பத்தி ரொம்பவே அழகா பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. ஒரு பக்கம் ஜாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு அவங்களுமே வந்துட்டு ஏகப்பட்ட கொலைகளும் கொள்ளைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை வந்து பேசியிருந்தாரு. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு உண்மையிலேயே ரொம்பவே சீரழிஞ்சு போயிருக்கு. ஃபைனலா காஞ்சிபுரம் நிர்வாகிகள் கூட்டத்துல தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொல்லல, இந்த மாதிரியான ஒரு விஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி விவசாயிகளுக்காக அவர் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் சில சொல்லியிருந்தாரு. இந்த உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரணும், எப்பவுமே வந்துட்டு விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா தான் எங்களோட ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. சோ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்காது, கமிஷன் அதையும் மீறி யாராவது கமிஷன் வாங்கினாங்கன்னா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா இந்த குழந்தைகள், பெண்கள், இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து சொல்லியிருந்தாரு. ஃபைனலா போன வேலூர் நிர்வாகிகள் கூட்டத்திலேயே தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன வந்து யாருமே ஃபாலோ பண்ணி வராதீங்க, பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்களை வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்ல, அவர் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க கேட்கணும்ல, ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்ணல. இப்போ என்னாச்சு அப்படின்னா, விஜய் அவர்களோட வண்டி போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அதனால ஆக்சிடென்ட் ஆகி அவங்கள வந்து இப்ப ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு போறாங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்கு வேணா உயிரோட வேல்யூ தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு, உங்களுக்கு விஜய் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அவரே சொல்லிட்டாரு என்ன ஃபாலோ பண்ணி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்ணி போய் இப்போ ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்கு. சோ தயவு செஞ்சு யாரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தஞ்சை நிர்வாகிகள் கூட்டத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசினதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.